முதல் அபின் போரின் தொடக்கம் 1839 ஆண்டு ஆகஸ்ட் 23 நாள் பிரிட்டன் ஹாங்காங்கை கைப்பற்றியது. இந்த நிகழ்வு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கும் சீனாவின் உள்நாட்டு குழப்பத்திற்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. 18ஆம் நூற்றாண்டில் சீனா உலகின் செழிப்பான பேரரசுகளில் ஒன்றாக இருந்தது. சீனாவிலிருந்து பட்டு, தேநீர், பீங்கான் போன்ற பொருட்கள் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஆனால் ஐரோப்பிய பொருட்களை வாங்குவதில் சீனா ஆர்வம் காட்டவில்லை. இதன் விளைவாக பிரிட்டிஷ் வர்த்தகம் ஒரு பெரிய வர்த்தக பற்றாக்குறையை எதிர்கொண்டது. சீனாவுக்கு பொருட்களை விற்பதற்கு பதிலாக பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் சீனாவின் பொருட்களை வாங்குவதற்காக அதிக அளவு வெள்ளியை செலுத்த வேண்டியிருந்தது. இந்த நிலையை சரி செய்வதற்காக பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் இந்தியா, ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட அபின் போதைப் பொருளை சீனாவில் சட்டவிரோதமாக விற்பனை செய்ய தொடங்கினார்கள். அபின் சீனாவில் அதிகமாக பரவியது. லட்சக்கணக்கான சீன மக்கள் அபினுக்கு அடிமையானார்கள். இது சீனாவின் பொருளாதாரம் மற்றும் சமூக அமைப்பை கடுமையாக பாதித்தது. சீனாவின் குயிங் டைனஸ்டி இதனை மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கருதியது. இதையடுத்து 1839 ஆண்டு சீன பேரரசர் அபின் வர்த்தகத்தை முற்றிலும் தடுக்க உத்தரவிட்டு லின் ஜெக்சு என்ற அதிகாரியை காண்டன் பகுதிக்கு அனுப்பினார். லின் ஜெக்சு பிரிட்டிஷ் வணிகர்களிடமிருந்து 20,000க்கும் மேற்பட்ட அபின் பெட்டிகளை பறிமுதல் செய்து அவற்றை தீயிட்டு அழித்தார். இது பிரிட்டிஷ் வணிகர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது. சீனாவின் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கவும் வர்த்தக உரிமைகளை மீண்டும் நிலைநிறுத்தவும் பிரிட்டன் போருக்கு தயாரானது. இந்த போருக்காக ஒரு தளத்தை நிறுவுவது அவசியம் என்று பிரிட்டிஷ் ராணுவம் கருதியது. சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த ஹாங்காங் அதற்கு உகந்த இடமாக கருதப்பட்டது. ஹாங்காங் அப்போது ஒரு சிறிய மீனவ கிராமம் மட்டுமே. ஆனால் அதன் ஆழமான துறைமுகம் மற்றும் அமைவிடம் பிரிட்டிஷ் கடற்படைக்கு ஒரு சிறந்த தளமாக அமைந்தது. 1839 ஆண்டில் பிரிட்டிஷ் கடற்படை தளபதி சார்லஸ் எலியட் என்பவர் ஹாங்காங்கை கைப்பற்றுவதற்காக சீன கடற்படையுடன் சண்டையிட்டார். பிரிட்டிஷ் படைகளின் நவீன போர் ஆயுதங்கள் மற்றும் கப்பல்களை எதிர்க்கும் வலிமை சீன கடற்படையிடம் இல்லை. இதனால் பிரிட்டிஷ் படைகள் எளிதில் வெற்றி பெற்று ஹாங்காங்கை கைப்பற்றின. இந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட் ஓபியம் வார் என்ற முதல் அபின் போரின் தொடக்கமாக வரலாற்றில் பதிவானது.